அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குதோ அத்தனை ஹைப்பர் காஞ்சுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி. ஆனா இது பொருந்துமா? பொதுவா எல்லா மாதிரி மாலிகூல்ஸுக்குமே இது சூட்டபிளா? அதாவது நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ அத்தனை ஹைப்பர் காஞ்சுகேஷன் ஸ்ட்ரக்சர் அந்த மாலிகுலால கொடுக்க முடியுமா? இஸ் தட் பாசிபிள் ஃபார் எவ்ரி மாலிகுல் அப்படின்னா கிடையாது. அங்கதான் வைக்கிறாங்க டு ஸ்டே. இனா டு ஸ்டே அப்படின்னா, இப்போ வி ஹாவ் அ மாலிகுல். ஒன் மாலிகுல். இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு. உம், உள்ள பிரிட்ஜ் இருக்கு. பிரிட்ஜ் மீன் பாலம். சரியா? பிரிட்ஜ் கிடையாது. பிரிட்ஜ். ஒரு பாலம் கட்டி வச்சிருக்கேன் உள்ள. சார் இது கூடமா எங்களுக்கு தெரியாது, ரொம்ப பண்ணாதீங்க சார். எஸ். இந்த இடத்துல ஒரு CS2 இருக்கு. இந்த இடத்துல ஒரு CS2 இருக்கு. ஒரு பாலம் இருக்கு. ரைட், கவனி. இந்த இடத்துல யூ காட் அ கார்போகேட்டையான். இந்த இடத்துல யூ காட் அ கார்போகேட்டையான். சரி. இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணு. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா கார்பன்ஸ் தேர். ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா கார்பன்ஸ் தேர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது கார்போகேட்டையான் இருக்கின்ற கார்பன் என்றால் அதற்கு அடுத்த கார்பன் கால்டு வாட்? ஆல்ஃபா கார்பன். அப்போ ஹியர் திஸ் ஒன் இஸ் ஆல்ஃபா கார்பன் அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ ஆல்ஃபா கார்பன். ரெண்டு ஆல்ஃபா கார்பன் இருக்குது. ஃபைன். இப்போ எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு கவுண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு தள்ளுங்க பார்ப்போம். கவுண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. 11 மினிட் தான். சீக்கிரம். ஆனா மின்ட் தான் சாப்பிட முடியல. இதுல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? நான் மட்டும் கவுண்ட் பண்ணிக்க போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம் ஐ திங்க். ஓகே, எனஃப். இப்போ இது வந்து ஒரு 6வது படிக்கிற குழந்தை, இல்லைன்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து ஏஐ வச்சு இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். அது பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் 3 வேலன்சி ஆல்ரெடி டன்னு. 1 2 3. அப்போ இன்னும் என்ன இருக்கும்? ஒன்னே ஒன்று ஹைட்ரஜன் இருக்கும். இந்த கார்பனுக்கு 2 வேலன்சி ஆல்ரெடி டன்னு. அடுத்த ரெண்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும். டியர் பேரண்ட்ஸ், பக்கத்தில் உட்காந்துருக்குன்னா கொஞ்சம் கவனிச்சுங்க. உங்க பையன் ஆன்சரே போடல, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஈவன் இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும், அதனால யூடியூப்ல போட்டு கூட என்னைக்கா ஒரு நாள் உங்க பேரண்ட்ஸ்ட்ட காட்டி விட்டுருவேன். எனிவே, அப்போ டோட்டலா வந்து வி ஹாவ் அ த்ரீ ஆல்ஃபா ஹைட்ரஜன். டோட்டலி வி ஹாவ் அ த்ரீ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெக்டட்? ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெக்டட்? ஃபர்ஸ்ட் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நித்யஸ்ரீ, வெரி குட் குழந்தை. அட்சயா ஆல்சோ வெரி குட் குழந்தை. வெரி குட். எனிவே, ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லையா? 3 ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெக்டட், பட் ஹியர் வி கெட் ஒன்லி 2, நாட் 3. Wow, this is medical miracle, right? I will explain why உள்ளது. I will explain எப்படி இது வந்து 3 கொடுக்காம 2 கொடுத்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது என்ன சொல்ற, பொறுமையா கவனிங்க. இது ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலுக்கு பேர் மறந்துட்டேன். பென்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த ரூலா ஞாபகம் இல்லை, பட் ஃப்ரீயா விடுங்க. இந்த ரூல் நம்ம புக்ல கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. என்னன்னா, ஒரே ஒரு செகண்ட் இருக்கு, ஒரே ஒரு செகண்ட் லைன்ல வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம வழக்கமா பாக்குற விஷயம் 3 ஆல்பா இருந்தா 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாகும். இது உலக வழக்கம். ஆனா இந்த மாலிகுல்ல ரெண்டே ரெண்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் படிச்சதா இப்ப பொய்யா பொய்யா கோபால் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஐடியா கொடுக்குறேன். இந்த ஐடியாஸ்க்கு வி நீட தேவையான பொருட்கள் 3 லெட்டு. எழுதினாலும் பரவாயில்ல. So see, what is the hybridization of that carbon? That bridge carbon. What is the hybridization of this bridge carbon? Anyone? நாலுமே சிங்கிள் பாண்டா இருக்கு. அப்போ what is the hybridization of that carbon? Anyone? கை வலிக்குது, சீக்கிரம். வாயை திறந்து பேச போறீங்களா இல்ல? இல்ல வீட்டுக்கு வருவேன், ஆள் வச்சு அடிப்பேன். Come on, tell me. What is the hybridization? நாலுமே சிங்கிள் பாண்டா. ஒருவேளை நான் பேச sp3
Thank you, da Singapore. sp3 hybridization. If it is sp3 hybridization zero lone pair mean its geometry is tetrahedral, right? But in the s p1 p2 p3 tetrahedral geometry இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். இப்ப லாஜிக்க பொறுமையா கவனி. லாஜிக்க பொறுமையா கவனி. ஏதாவது என்னன்னா இதான் எழுதுற பின்ன. அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க சிக்மா பாண்டா இருக்கவன் என்ன ஆகலாம் அப்படின்னா பை பாண்டா கன்வெர்ட் ஆகாம, ரைட்? The sigma bond converted into pi bond. சிக்மா பாண்ட் கன்வெர்ட் இன்டு பை பாண்ட். இப்படி சைட்ல வருவான், பை பாண்டா மாறுவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோ, சரியாந்திர கான்செப்ட் இது. சிக்மா பாண்ட் பை பாண்டா மாறுவான். அதாவது ஒரு கார்பன்ல ஒரு பை பாண்ட் வந்துருச்சு. பை பாண்ட் நெவர் இன்வால்வ் இன் ஹைபிரிடைசேஷன், யூ நோ தட் பாயிண்ட். ஒரு பை பாண்ட் வந்துருச்சு. பை பாண்ட் நான் டைரக்ஷனல். ஸோ பை பாண்ட் நெவர் இன்வால்வ் இன் ஹைபிரிடைசேஷன். நவ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இஸ் sp2 sir. sp2 mean the geometry become trigonal planar, like our fan, ceiling fan மாதிரி மாறிடும். சீலிங் ஃபேன் முன்னாடி எப்படி இருந்துச்சு, டெட்ராய்டல் மாதிரி இருந்துச்சு. இப்போ இட்ஸ் பிகம் ட்ரைகோனல் பிளேனார். இட்ஸ் பிகம் ட்ரைகோனல் பிளேனார். அப்ப இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இப்ப ஒரு ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் உனக்கு லைட்டா புரிஞ்சிருக்கு. நான் சொன்னது புரியலாம், பிரச்சனை இல்லை, ஃப்ரீ ஆகுது. ஆனா இங்க கவனி, அந்த இடம் மேல போகணும். அதாவது இந்த கார்பன் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ் மீன் இவனும் மேல போகணும், இவனும் மேல போகணும், இவனும் மேல போகணும். இதெல்லாம் மேல போனாதான் பிளேனரா மாறும். they are not free, they attached with some other carbons. They attached with some other carbons. So if that carbon want to goes to plane, which means they disturb other carbons. லைக் கீழே இருக்க கார்பன் அத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணுவான். அதே இந்த லைக் ஒரு பழமொழி இருக்கும், எள்ளு தான் என்னைக்கு காயுது, இது எதுக்கு காயுது அப்படிங்கிற மாதிரி. இவன் மேல போலாம், அவன் எதுக்கு போகணும்? அப்போ இந்த இடத்துல இவன் போனா இவனோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகுதா? இவன் விட மாட்டான். ஏய், எதுக்கு நீ போற? நீ போவாத. நீ போனீன்னா யாருமே ஸ்டேபிள் ஆக மாட்டான். நீ என்ன பெரிய ஸ்டெபிலிட்டி கொடுத்துட போற? அதனால நீயும் இங்கேயே இருந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே பார்த்துக்க. ஆக்சுவலி இதுதான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். ஏன்னா அந்த ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு பெருசா அது நடக்க போகுது இல்லை. ஏன்னா வி ஹாவ் என்ன சொல்றது, ஃபியூ மோர் ஹைட்ரஜன் ஹியர். அப்போ அவன் ஸ்டெபிளைஸ் பண்ணுவான். அப்போ இது இந்த கார்பன் இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே இல்லை. அந்த கீழே இருந்து சொல்றான் பாத்தியா, தட்ஸ் அ கோல்டு பார்ட்டிகல். எள்ளு காயுது, ஓகே, கூட இருக்கிறது எல்லாமே கோல்டு. அப்போ அதுல அது சொல்றதான் கரெக்ட். அப்போ அந்த மாலிகுலோட ஸ்டெபிலிட்டி எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அந்த கோல்டை பேஸ் பண்ணி. லைக் இந்த கார்பன்ஸ், இந்த கார்பன்ஸ், இந்த கார்பன், இந்த கார்பன், இவெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான் மேல போக. அப்ப நீ என்ன பாயிண்ட் இதுல கத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் கார்பன், இந்த பிரிட்ஜ் கார்பன் நெவர் இன்வால்வ் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த பிரிட்ஜ் கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் நெவர் இன்வால்வ் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த பிரிட்ஜ் அதாவது ஒரு ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா, ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா இந்த லிங்க்ல நடுவுல பாயுது பாத்தீங்களா, இதுல கார்பன் இல்ல. எனிவே பிரிட்ஜில் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த கார்பனும் இந்த கார்பனும் ஆரம்பமும் எண்டும், இந்த ஆரம்பமும் எண்டும் உங்களுக்கு இன்வால்வே ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, ஆனால் ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஸோ டோட்டலி இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டு இன்வால்வ் ஆகும். அதனால தான் ரெண்டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர். பிரிட்ஜில் இருக்க பிரிட்ஜ் ஹைட்ரஜன் நெவர் இன்வால்வ் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின். அதுதான் அந்த 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 எக்ஸாம்பிள். ஆங்கிள் ஸ்ட்ரெயினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அடுத்து 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 இப்போ நீங்க சொல்லுங்க. நான் ஃபியூ மாலிகூல்ஸ் ட்ரா பண்றேன். நீங்க என்னென்ன வரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சொல்றீங்களா? என்னென்ன வரும்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. The molecule is, I don't know what is the name of the molecule. I just draw the molecule. ஆ, இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இந்த மாலிகுல்ல நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு CH3 அட்டாச் பண்றேன். CH3 அண்ட் ஹியர் ஐ காட் அ கார்போகேட்டையான், ரைட்? அப்போ அதே மாதிரி இன்னொரு மாலிகுல் வரைஞ்சிடுறேன். In this molecule we have a bridge and the carbocation present in the bridge. Okay, now tell me, this one is A, this one is B. We know how to find the alpha hydrogen, but still now I'm expecting from you, tell me how many number of alpha hydrogen there in the first one, A. Alpha hydrogen. Comment box welcome. You are always welcome in comment box. Okay, no problem. நீங்க யோசிச்சு போடுக்கல, டைம் ஆகிடும். நானே சொல்றேன். யாரோ போட்டீங்க அதுக்குள்ளே. குட். Yeah, very good, good. Yeah. So you said four, huh? Let me find. So this is the carbon. This is the carbocation. So nearby carbon,
This one is alpha position and this also alpha position. In this alpha position, we have one hydrogen. One hydrogen. In this alpha position, we have a one more hydrogen. So totally we have a two alpha hydrogen. So அவசரப்படக்கூடாது. அப்போ ரெண்டுமே இன்வால்வ் ஆவானா அப்படின்னா this one at எங்க at Bridget carbon. So it won't involve. So this only involve in a hyperconjugation. So we have a one hyperconjugation structure. That's it. So kindly mark and draw the structure and mark the other things. இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதை கவனிச்சுனா இவன் நடுவுல இருக்கான் ஐயோ இதுவும் பிரிட்ஜேட்டு இதுவும் பிரிட்ஜேட்டு ஆக மொத்தம் ஆல்பா ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கு ஆனா எதுவுமே என்ன ஆகாது இன்வால்வ் ஆகாது they won't involve so simply hyper conjugation structure is zero நோட் பண்ணிக்க டக்குன்னு நோட் பண்ணு எனி டவுட் கேட்கலாம் என்ன சோலேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணு எந்த இடம் புரியல எந்த இடம் சோலேஸ்ரீ இப்படி கேட்குற அப்படின்னா இருவேன் சோலேஸ்ரீக்கு நான் பதில் சொல்லிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஆல்பா அந்த இது கண்டு சிம்பிள் தான் வரேன் பாருங்க இப்ப இப்படி கார்போகேட்டன் இருக்கா நான் முன்னாடி சொல்லிட்டேன் இந்த ஆல்பா பீட்டா அப்படிங்கிறது இடத்த குறிக்கிறது சரியா இடத்த குறிக்கிறது எதுக்கு பக்கத்துல இருக்கு அங்க போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும் தம்பி டீ கடை பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கும் அரச மரத்தை ஒட்டினாப்புல ஒரு இது மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இந்த கார்போகேட்டனை யாரு ஸ்டெபிளைஸ் பண்ணுவா உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா இப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இப்ப டக்குன்னு வந்து அந்த பெஞ்சில இருந்து நீ விழ போற ஆஹாஹாஹா அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல அப்படியே கீழே விழுற விழும்போது யாரு ஃபர்ஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன் அனுவா இல்ல கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க ஜீவஸ்ரீயா இல்ல உன்னோட பக்கத்திலே உட்காந்துருக்க இந்த சோலேஸ்ரீ ஃப்ரெண்டா யார் ஹெல்ப் பண்ண முடியும் டக்குன்னு பக்கத்துல இருக்கோங்க சார். சோலேஸ்ரீ ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆக்சுவலி நீங்களே சோலேஸ்ரீ தானே எனிவே அப்போ இங்க ஆல்ஃபா இருக்கு இங்க ஆல்ஃபா இருக்கு இவனுக்கு உதவணும்னா அவன் பக்கத்துல இருக்கவன் தான் உதவ முடியும் மூணாவது மனுஷன் முடியாது இவன் பாரு ஆல்பாக்கு அடுத்து இங்க யாருமே இல்லை இங்க ஆல்பாக்கு அடுத்து பீட்டா இருக்கு இங்க ஆல்பாக்கு அடுத்து காமா இருக்கு அப்ப யாருன்னா அந்த பக்கத்துல இருக்கவன் இங்க பாரு கார்போகேட் கார்பன்னா அதுக்கு பக்கத்துல கார்பன் இருக்கா அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கான்னு பாக்குறேன் இப்ப இந்த கார்பன் இருக்கு ஆல்பா கார்பன் இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியணும் ஒரு கார்பனுக்கு வேலன்சி 4 ஒன்னு முடிஞ்சு போச்சு மிச்சம் மூணுமே ஹைட்ரஜன் தான் இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த கார்பன் இருக்கான்ல இவன்ல பாரு ரெண்டு வேலன்ஸ் முடிஞ்சிருச்சா மொத்தம் 4 இல்லையா அப்புறம் ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனா தான் இருக்கும் ஆக மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இவட 3 அவட 2 டோட்டலா 5 அப்ப ஹவு many நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபைவ் சார். அப்படிதான் முடிஞ்சு போச்சு இவன் ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான் இவன் ஒரு தடவை டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான் இவன் ஒரு தடவை டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான் இந்த சைடு அப்ப இவன் 3 பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான் திருப்பி வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் போடணும் அதுல இன்னொருத்தன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண மாதிரி வரையணும் இன்னொருத்தன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண மாதிரி வரையணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வரைஞ்சு பார்க்கணும் வேற ஒண்ணும் இல்ல அதை நம்ம வரைய மாட்டோம் அதனால சிம்பிளா அப்படி சொல்லிட்டு போயிருவோம் ஸோ இங்க நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும்னா இந்த பிரிட்ஜ் இந்த ரிங்ல பாலம் மாதிரி குறுக்க போட்டிருக்கேன்ல இந்த பாலத்தோட ஆரம்பத்திலயும் எண்ட்லயும் இருக்கிற ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகாது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேடா எஸ். தேங்க்யூ பரவாயில்ல மைக்ல ஆன் பண்ணி பேசுறீங்களே சோலேஸ்ரீ கங்க்ராச்சுலேஷன் வெரி குட் ஐ அப்ரிஷியேட் யூ இதே மாதிரி நமக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ் சார்ஜுக்கு உங்க கொடுத்துருப்பான் நெகட்டிவ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க டபுள் பாண்ட் இருக்கு சிம்பிள் நெகட்டிவ் சார்ஜ் கூட ஒரு டபுள் பாண்ட் இருக்கு இப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்கும் பொழுது இங்க இருக்கவன் எலக்ட்ரான் இப்படி உள்ள கொடுத்தான் அப்படின்னா இவங்க வெளியே வந்துருவான் ஆல்டர்னேஷன் இது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ நான் வரையறத இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கா இப்படி மைனஸ் சார்ஜ் இருந்தா ஆல்டர்னேஷன் டபுள் பாண்டு கேப்பு சார்ஜ் இவன் உள்ள வருவான் இவன் வெளியே போவான் இதை நீங்க எதுல வேணாலும் பார்க்கலாம் ஒரு பென்சின் வரைஞ்சு பார்க்கலாம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு இது தெரியும் இங்க பாருங்க CH2 பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப டபுள் பாண்டு கேப்பு சார்ஜ் ஸோ இதுதான் ஆல்டர்னேஷன் இது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ஆல்டர்னேஷன் சரியா ஸோ இங்க என்னன்னா அந்த மாதிரி எலக்ட்ரான் உள்ள வருவான் உள்ள வந்தோடனே யார் யாரெல்லாம் வந்து இந்த ரெசனன்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும் இவன் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டான் அடுத்து யாரு இவனால ஹெல்ப் பண்ண முடியுமா அடுத்து இவனால ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த கண்டினியூஸா 3 பேரும் கொடுக்க முடியும் ஸோ இந்த ஆல்டர்னேஷன் எத்தனை பேர் இந்த டபுள் பாண்ட் இருக்க கார்பனுக்கு
அடுத்து இருக்க கார்பன். எப்படி கார்போகேட்டையானுக்கு அடுத்து இருந்த கார்பன் மாதிரி டபுள் பாண்ட் இருந்த கார்பனுக்கு அடுத்து இருக்க கார்பன் ஒவ்வொன்றும் ஆல்ஃபா தான். அந்த ஆல்ஃபால இருக்க ஹைட்ரஜன் ஒவ்வொன்றும் இன்வால்வ் ஆகும். எத்தனை ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படின்னு பார்த்துக்கணும். சரியா? இதான் அந்த ஆர்டர். ஸோ உங்க வார் கொடுத்துருக்கான் பாத்தியா, நோ பாண்ட் ரெசனன்ஸ். இவன் கடைசியா கொடுத்துருக்கான், நம்ம ஆரம்பத்திலே முடிச்சு விட்டோம். நெக்ஸ்ட் 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 வாட்டு நெக்ஸ்ட் 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 ஆ களத்துக்குள்ள இறங்க போறோம். இப்ப சில விஷயம் பேசிட்டு களத்துக்குள்ள இறங்குவோம். எங்க அந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அடுத்த எஃபெக்ட். ரெசனன்ஸ் நம்ம முடிக்கல, ரெசனன்ஸ் முடிச்சுட்டு வரலாம். அதுதான் சரியாந்திர பெத்த எஃபெக்ட். தக்காளி வேற லெவல்ல இருக்கும் பாருங்களேன். எஸ், இனார்கானிக்ல பார்த்த ரெசனன்ஸ் கெமிக்கல் பாண்டிங்ல பார்த்தோம்ல, அது லைட்டா அங்க பூசல் மாதிரி இருக்கும். ஆனா வந்து இது வந்து யூனிக்னஸ், யூனிக். ஆர்கானிக் மாலிகூல்ஸ்ல பார்க்குற ரெசனன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், வேற லெவல்ல சம்பவம் பண்ணும். இப்ப பாருங்க, இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஆல்சோ நோன் அஸ் ஆர் எஃபெக்ட். இந்த ஆர் எஃபெக்ட் எப்படி பிரிப்புனா, பிளஸ் ஆர் எஃபெக்ட், இவட வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆர் எஃபெக்ட். ரெண்டு டைப். வாட் இஸ் பிளஸ் ஆர் எஃபெக்ட் அப்படின்னு யூ ஆஸ்க்டு மீ, ஐ வில் டெல் யூ. த பிளஸ் ஆர் எஃபெக்ட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட். அண்ட் ஹியர் வாட் அபவுட் மைனஸ் ஆர்? த மைனஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் எஃபெக்ட். ஸோ வி ஹாவ் அ டூ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட். இதுல ஒரு பெரிய பிரச்சனை, நெவர் கம்பேர் வித் இண்டக்டிவ் எஃபெக்ட். Because inductive effect entirely different. They just என்ன சொல்றது, simply they move electron so partially in a bond electron partially migration தானே. அது completely different. இது கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் உள்ள பூந்து விளையாடும். அதனால இது வேற, அது வேற. அங்க நிறைய பாக்குற மைனஸே இங்க பிளஸ் ஆரா இருக்கும். அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. இது கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 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 எப்படி சொல்றது, மாலிகுலோட ஸ்டெபிலிட்டிக்கு அதிகமான என்ன சொல்றது, ஒரு மீனிங் கொடுக்கறது. ஐயோ அப்படி கூட பெட்டரா இருக்காது. இந்த பெத்த ரீசன் இந்த கான்செப்ட் தான். ஒரு மாலிகுலோட ஸ்டெபிலிட்டிக்கான பெத்த ரீசன் இவன் தான். இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் டொனேட்டிங் அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் காட் அ லோன் பேர் தே ஆல் ஆர் பிளஸ் ஆர் தான் அங்க கொடுத்துருக்கானே. அப்புறம் நான் இதை காப்பி அடிச்சுக்கிறேன், எதுக்கு நான் கஷ்டப்படணும். என்சிஆர்டி புகழ் வாங்கு என்னது வாழ்க. எஸ், இங்க வாங்க, ஓங்குக அப்படின்னு வந்துருக்கும். இவன் இங்க லோன் பேர் இருக்கான் டொனேட் பண்ண முடியும். ஹாலஜன் லோன் பேர் இருக்கான் டொனேட் பண்ண முடியும். ஆர் குரூப்ல லோன் பேருக்கு டொனேட் பண்ண முடியும். இங்க லோன் பேருக்கு டொனேட் பண்ண முடியும். இங்க நைட்ரஜன்ல லோன் பேருக்கு டொனேட் பண்ண முடியும். அடுத்து இங்க நைட்ரஜன் இருக்கு, லோன் பேருக்கு டொனேட் பண்ண முடியும். இங்க லோன் பேருக்கு டொனேட் பண்ண முடியும். எஸ், சோ என்சிஆர்டி புகழ் ஓங்குக. நான் எழுதாம கஷ்டப்பட்டுட்டேன். ஐ மீன் எப்படியா எழுதிதானே ஆகணும். என்சிஆர்டி வாழ்க. அவன் கொடுத்ததால அப்படியே முடிச்சு விட்ட மாதிரி சிம்பிளா. இது அப்படியே ஆர்டரை நோட் பண்ணிக்கோ. இது ஆர்டர் கிடையாது ஆக்சுவலி, இதெல்லாம் குரூப் எழுதி வச்சுக்கோ. யார் யாரெல்லாம் லோன் பேர். இது நீங்க எப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். எப்படி சார் இப்படியா, இல்ல இப்படியா? எஸ், இங்க கவனிங்க. அதாவது பென்சின் கூட இப்போ OH அட்டாச் ஆயிருக்கு. இங்க லோன் பேர் இருக்கு. நான் சொன்ன அந்த விஷயத்தை நீ மறக்கக்கூடாது. இது வந்து பிரணவ மந்திரம் மாதிரி. இப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கா, இங்க மைனஸ் இருக்கா, அந்த ஆல்டர்னேஷன். இவன் உள்ள வந்தா இவன் வெளியே போலாம்ல. இந்த மைனஸ்க்கு பதிலா அங்க லோன் பேர் இருக்கு பாரு, அதே மாதிரி பாரு, இவன் உள்ள வந்தா இவன் வெளியே போவான். எல்லா இடத்துலையுமே நீங்க இதை பயன்படுத்தலாம், எல்லா இடத்துலையுமே. இந்த சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. பிளஸ் ஆறு தே ஷுட் ஹேவ் அ லோன் பேர். பிளஸ் ஆறு தே ஷுட் ஹேவ் அ லோன் பேர். அடுத்து இந்த மைனஸ் ஆறு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆறுல அவன் டபுள் பாண்ட் ஓவும் ஒரு ஓகச்சும் வச்சிருப்பான். இப்போ இங்க பென்சின் இருக்கு என்று பார்த்தீங்கன்னா, இந்த பென்சின்ல இருக்கிற டபுள் பாண்ட் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆவான். எப்படின்னா, இவன் பார்ஷியல் பாசிட்டிவ், இந்த கார்பன் டெஃபிஷியன். ஏன்னா இவன் பார்ஷியல் நெகட்டிவ், அதனால இவன் பார்ஷியல் பாசிட்டிவ். அந்த ஆல்டர்னேஷன் இங்க இருக்கு பாரு, அந்த ஆல்டர்னேஷன் இருக்கு பாரு, அந்த ஆல்டர்னேஷன். இப்போ எப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த எலக்ட்ரான் இப்படி இங்க வருவான். இவன் வரும்போது இவன் இப்படி மேல போயிடுவான். ஸோ உங்களுக்கு இந்த ஆல்டர்னேஷன் ஈஸியா பார்க்க முடியும். ஸோ என்ன ஆகுனா, இது டிஃப்ரெண்ட் வித்ராயிங் நேச்சர். பென்சின்ல இருந்து வித்ரா பண்றான். அப்போ நீங்க இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு 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 மாலிக்யூல்ல அந்த பென்சின் கூட அட்டாச் ஆயிருக்கான்ல, அவங்ககிட்ட பை பாண்ட் இருக்கணும். இது பொதுவான ஐடியா, அவங்க கிட்ட பை பாண்ட் இருக்கணும். இது மோஸ்ட்லி புக் எந்த அளவுக்கு சொல்றான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா. எப்போ வித்ராயிங் நேச்சர் இருக்கானோ அவங்ககிட்ட தே ஷுட் ஹாவ் அ பை பாண்ட், அவங்ககிட்ட பை பாண்ட் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இருக்கும், பை பாண்ட் இருக்கும். இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்க கூடிய திறமை தெம்பு அவனுக்கு இருக்கு.
ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் காய்ஸ், ஒரே. சாரி மக்களே, சாரி மக்களே, ஐம் பேக். யா. ஸோ இதுவும் பாரு, என்சிஆர்டி புகழ் ஓங்குக. அழகா போட்டு விட்டான் எல்லாத்தையும், இதிலே குரூப் வரிசையா எழுதி விட்டுருக்கான். இது மிகவும் மகிழ்ச்சி. ஆசிடு, ஆல்டிகைடு, கீட்டோனு, சைனைடுன்னு கொடுத்துருக்கான் அந்த ஆர்டர். இது வந்து ஆர்டர் கிடையாது ஆக்சுவலி, இவங்கெல்லாம் வந்து அந்த குரூப் வித்ராயிங் நேச்சர் உள்ள குரூப். ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே இதே மாதிரி பைபாண்ட் இருக்கும். இவன் எல்லாமே வந்து வித்ரா பண்ணுவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, இப்போ இது எப்படி எஃபெக்ட் காட்டும்? ஒரு பென்சின் ரிங்ல இந்த குரூப் இருந்தா என்ன மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்கும்? இதை வச்சு என்னத்தை படிப்பீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமா இருக்குடா. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல்னு போனோம்னா முதல்ல ஒரு மாத்திரை பிரைமரியா இருக்கும். வாட் இஸ் த டேப்லெட் நேம்? Paracetamol. அட்ரா சக்க, பாராசிட்டமால். அந்த நேம் என்ன கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணோம்னா, பாராசிட்டமால். பாரா, பாரா அப்படிங்கிற அந்த பொசிஷன், பென்சின் இருக்க பொசிஷனை மென்ஷன் பண்றேன். அசிட்டமால், சிட்டமால், பாரா அசிட்டமால். நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வர்றேன், மறந்து போயிட்டேன். ஸ்ட்ரக்சரே வரைஞ்சிடுறேன். அப்போ எப்படி பாராசிட்டமாலை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான்? ஸோ அதுக்கு தான் இங்கே எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்க போறோம். தெளிவா படிச்சுக்கோ. இது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியோட முக்கியமான விஷயம். ஒரு டேப்லெட்டை நம்மளால திங்க் பண்ண முடியும், ஓ டேப்லெட் இப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டு. ஒரு பாரா அசிட்டமால். சீக்கிரவா, மறந்து போயிட்டா, அதுக்காக இவ்வளவு பழி வாங்குற. ஆ, வந்துட்டான். ஸ்ட்ரக்சர். ஆ, got it. See, this is the paracetamol. ஃபுல் ஸ்ட்ரக்சர் காட்டுப்பா. என்னப்பா நீங்க இன்டர்நெட் வச்சிருக்கீங்க, ஒன்றும் இல்லை. got it. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு, இங்க இல்ல, எங்க வேணா இருக்கலாம். சி டபுள் பாண்ட் ஓ, சிஹெச் த்ரீ. ஓகே. இந்த இடத்துல ஒரு OH குரூப் அட்டாச் இருக்கான். பேரா அசிட்டமால், பேரா பொசிஷன்ல இருக்கான். பேரா அசிட்டமால் இந்த பேரு. அசிட்டமால். அமைடு இருக்கு, அமைடு குரூப் இருக்கு, அசிட் குரூப் இருக்கு, அசிட்டேட், அசிடை. ஓகே, அசிடேட் குரூப். மால், ஓஎல், ஃபினால். ஓகே. காமன் நேம் மாதிரி தான் வருது. காமன் நேம், ஐயூபேக் நேம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணா, எப்படி பேரா பொசிஷன்ல இந்த குரூப் எல்லாம் இருக்கு? இவன் முதல்ல இருந்தானா, இல்ல இவன் முதல்ல இருந்தானா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு இதுல. சரியா? யார் முதல்ல வந்து பென்சின்ல உட்காந்தா அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ எப்படி பேரான்னு நம்மள எக்ஸாக்டா சொல்ல முடியுது? ஒய் நாட் மெட்டா, ஒய் நாட் ஆர்த்தோ அசிட்டமால்? ஆர்த்தோ அசிட்டமால் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், இருக்கு. ஆனா ஆர்த்தோ அசிட்டமால் இந்த வேலையை செய்யாது. மெட்டா அசிட்டமால் இல்லையா? இருக்கு. ஆனா மெட்டா அசிட்டமால் இந்த வேலையை செய்யாது. எது மட்டும் செய்யும்னா பேராசிட்டமால். தட் இஸ் செலக்டிவிட்டி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா வீட்லயும் வந்து மூத்த குழந்தை இருப்பாங்க. அவங்கள பாடாப்படுத்துவாங்க, பாவம் அந்த குழந்தைங்க. ஸ்நாக்ஸை கொடுக்கணும், பொம்மையை கொடுக்கணும், கடைக்கு போகணும், எல்லா வேலையும் அவங்க தலையில தான் கட்டுவாங்க. ஸோ செலக்டிவிட்டி இவங்க இது கொடுத்துட்டுருவாங்க. அப்போ இந்த பேராசிட்டமால் அப்படிங்கிறது தட் கைண்ட் ஆஃப் செலக்டிவிட்டி தேர். அவன் மட்டும்தான் அந்த மெடிசினல் வேல்யூ உள்ளவன். மற்றவனுக்கு வேற வேற பர்பஸ் இருக்கு. எனிவே, அப்போ எப்படி எக்ஸாக்ட்லி இந்த பேராவை ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுக்கு தான் இந்த ரெசனன்ஸ் எஃபெக்டை படிக்கிறான். இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் அந்த மருந்து கண்டுபிடிச்சு அது கம்பெனிலேருந்து வெளியே போற வரைக்கும் இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் டிராவல் பண்ணும். இப்போ பாருங்க எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ரெசனன்ஸ் எஃபெக்ட் எப்படி வேலை பார்க்கும்னு சொல்றேன். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு OH இருக்கு. எங்க வேணா போடலாம், நான் இங்க போட்டிருக்கேன் OH இருக்கு. இப்போ இந்த OH என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோன் பேர் இருக்கு இல்லையா, இந்த லோன் பேர் இப்படி உள்ள வருவான். உள்ள வரும்போது இந்த பை எலக்ட்ரான் இப்படி வெளியே வருவான். இது ஸ்டார்டிங்ல புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், என்னடா ஏதோ வித்தியாசமா வரையறாந்தால அப்படின்னு தோணும். பட் ஓகே, இங்க பொறுமையா கவனிச்சிட்டே புரியும். அடுத்து இங்க டபுள் பாண்ட் ஆயிடும். ஏன்னா அந்த அந்த எலக்ட்ரான் உள்ள வந்துச்சு இல்லையா, அதனால பிகம் டபுள் பாண்ட். இங்க பாசிட்டிவ் சார்ஜ். இந்த வெளியே வந்தான் பத்தியா, இவன் இவன் வெளியே வந்து எலக்ட்ரான் வெளியே வந்தா மைனஸ் சார்ஜா தான் இருப்பான். அடுத்து இங்க, இங்க இப்ப நான் சொன்ன அந்த ஆல்டர்னேஷன் உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. அந்த பிரணவ மந்திரம் மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த ஆல்டர்னேஷன் இருக்கா பாரு. டபுள் பாண்டு, கேப்பு,
சார்ஜ். அது அப்படியே இருக்கும் பாரு, டபுள் பாண்ட் கேப் சார்ஜ் அப்படியே இருக்கா. ஸோ அகெயின் இட் வில் இன்வால்வ் இன் அகெயின் சர்க்குலேஷன் ரெசனன்ஸ். இப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். நீங்க டக்குன்னு இடையில ஏதாவது திடீர்னு அந்த பக்கம் திரும்பி வந்து நாகினி சீரியல் பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு திருப்பி வந்தீங்கன்னா கூட இது புரியாது. இது வேற ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஃபோக்கஸ்டா இருங்க இந்த டைம்ல. பக்கத்துல சிஸ்டர் பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிக்கலாம், இல்ல அம்மா சீக்கிரம் சாப்பிடு சூடாறிடும் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்பா வந்து புதுசா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். என்னனாலும் தலையை திருப்பிடாத. திரும்பி பார்த்தா பேய் பிடிச்சிக்கும்ல பேய் படத்துல அந்த மாதிரி உட்காந்துரு, அப்படியே தலையை பின்னாடி இருந்து கூப்பிடுவாங்க திரும்பாத அப்படின்னு உட்காந்து கிளாஸை மட்டும் கவனி. அப்ப இந்த வெளியே வந்த எலக்ட்ரானை இங்க ஒரு மைனஸா மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பேரா பொசிஷன்ல மைனஸா மென்ஷன் பண்ணணும். உள்ள வந்து டபுள் பாண்டா மாட்டானா. இப்ப அகைன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பாருங்க அதே கான்ஜுகேஷன், இதே கான்ஜுகேஷன், இது எங்க போனாலும் இதே தான். பாருங்க டபுள் பாண்ட் இருக்க கார்பன், கேப், அந்த கேப் எண்டுல சார்ஜ். இங்க பாருங்க டபுள் பாண்ட் இருக்கு. எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு, இவனை மறந்துட்டேன் பாருங்களேன். டபுள் பாண்ட் இருக்க கார்பன், கேப்பு, இந்த கேப்போட எண்ட்ல சார்ஜ். அகைன் இவன் என்ன பண்ணுவான்னா உள்ள ஜம்ப் பண்ணுவான். ஜம்ப் பண்ணும்போது இவன் வெளியே ஜம்ப் பண்ணுவான். சிம்பிள் கான்செப்ட். ஸோ இங்க பாருங்க அடுத்து என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்து என்ன கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல பிளஸ் கிடைச்சிருச்சா. இந்த இடத்துல மைனஸ் வெளியே வந்ததுனால மைனஸ். இவன் உள்ள வந்துட்டான், இவன் இங்க வந்துட்டான். இப்போ ஃபைனலா ஒய் ஃபைனல் டச் என்ன அப்படின்னா ஒரே கலர்ல எழுதுறேன் போர் அடிச்சிருச்சு. இவன் உள்ள வருவான், இந்த எலக்ட்ரான் உள்ள வந்த எலக்ட்ரான் திருப்பி மேலே போயிடும். இது ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா OH டபுள் பாண்டு டபுள் பாண்டு டபுள் பாண்டு, எஸ். ஸோ ஃபைனலாக அங்கேயே வந்துருவான். ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட் வாய்ஸ். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லேயே இருக்கலாமே, அஃப்கோர்ஸ். ஸோ அந்த பண்ணை வீட்டில் இருந்த பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் தென்னந்தோப்பில் வைக்கிறது, தென்னந்தோப்பில் இருந்த பருத்தி முட்டை எடுத்துட்டு போயிட்டு பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் குடோனில் வைக்கிறது, குடோனில் இருந்த பருத்தி முட்டை எடுத்து வந்து திருப்பி பண்ணை வீட்டிலே வைக்கிறது. இதுக்கு மூட்டை அங்கேயே இருக்கலாமே அப்படின்னா இந்த மாலிகுல் ஸ்டெபலைஸ் ஆகுது, சில ப்ராசஸ் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் ரெசனன்ஸ்னு கடைசியாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும். எலக்ட்ரான் மைக்ரேட் ஆச்சு, ஓகே. இதுல பொறுமையா கவனி, எந்தெந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருந்திருக்கு பென்சீன்ல. பென்சீன்ல எப்படி ஆர்த்தோ பேரா கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு பென்சீன்ல ஏதாவது ஒரு ஸ்பாட் நான் இப்படி ஒரு 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 இது வைக்கிறேன்னா, CS3 ஏதோ ஒன்று வைக்கிறேன் அப்ப நான் ஒரு சப்ஸ்டியூஷன் வைக்கிறேன்னா அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டும் ஆர்த்தோ, அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டும் மெட்டா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பேரா. இந்த ஐடியா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது குழம்பாது. இப்போ எனக்கு சொல்லுங்க இந்த ரெசனன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் யூ காட் அ நெகட்டிவ் சார்ஜ். கம் ஆன் டெல் மீ. கூலிங்கே போயிடுச்சு. கம் ஆன். ஓகே நோ ப்ராப்ளம், நானே சொல்றேன். நீங்க யோசிச்சு ஆ ஆ யாரோ ஒரு சிங்க குட்டி செம வேகமா இருக்கு. யாருங்க அது யாருங்க அது. நித்யஸ்ரீ வெரி குட் மெட்டா. நித்யஸ்ரீ பக்கத்துல வந்து ஏதாவது கரண்டி குச்சி ஏதாவது இருந்ததுன்னா பாஷா பாரு பாஷா பாருன்னு உடனே நீயே தண்டிச்சுக்கோ, ஓகேவா. ஸோ இங்க பொறுமையா பாருங்க. இந்த மாலிக்குள்ள இது யாரோ டைப் பண்றாங்க. இது ஆன்சர் கிடையாது. சரி சார் ஆன்சர் கிடையாது. அகைன் இன்னொரு பாட்டு, ரெண்டு கையில ரெண்டு குச்சி வச்சுட்டு அடிச்சுக்கோ. இப்ப இங்க வாங்க இங்க வாங்க எல்லாரும் வாங்க. OH இருக்கிற அடுத்த ரெண்டு பொசிஷன், அடுத்த ரெண்டு பொசிஷன் எப்படி பார்த்தாலும் எப்படி பாரு, திரும்ப திரும்ப இந்த பொண்ணு சாட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரா குட் கேர்ள், இப்பதான் பக்கத்துல வந்திருக்க. ஆனா அந்த பொண்ணு மூணு சாட் பண்ற வரைக்கும் ஒரு புண்ணியவான் கூட சாட் பண்ணணுங்க ஐடியாவே இல்லையே. யார் யாருக்கா, கார்த்திகேயன் மினிஸ்டர், வேற யாரு, நசீகாலாம் அமைதியா இருக்க கிளாஸ் நிஜரி. அச்சயா பைலட் என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்றீங்க. நித்தின் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எதையாவது இடையில உருட்டி விடுவான் ஆன்சர், இன்னைக்கு எதுவுமே பண்ணாம இருக்கான். ரைட். அப்ப பாருங்க கரெக்டா அந்த ஓகச் இருக்கிறான் அப்படின்னா இது ஆர்த்தோ. ஆர்த்தோ நடுவுலையும் ஓ போட்டோம்னா நீ அதையும் ஆர்த்தோன்னு எழுதுனாலும் எழுதுவேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஆச்சு அப்படின்னு இருப்பேன். இருங்க இப்படி போட்டுறேன். ஆர்த்தோ, திஸ் ஒன் இஸ் மெட்டா அண்ட் திஸ் ஒன் இஸ் மெட்டா, இவன் பேரா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் டிக் அடிக்கிறேன், வேற கலர் போடுறேன். பர்பிள் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் சார்ஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஆர்த்தோல சார்ஜ் இருக்கா, ஆர்த்தோல சார்ஜ் இருக்கு. அடுத்து
பேரால சார்ஜ் இருக்கு. அடுத்து ஆர்த்தோல சார்ஜ் இருக்கு. பாருங்க மூணு ஸ்ட்ரக்சர்லயும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோல சார்ஜ் இருக்கு. இத பாத்தீங்கன்னா பேரால சார்ஜ் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா இதுவும் ஆர்த்தோ. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த 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 ரெசனன்ஸ் நடக்குது போத் பேரா அண்ட் ஆர்த்தோ சார் அஃப்கோர்ஸ்மா. ஸோ இந்த ரெசனன்ஸ் நடக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ்ல நல்லா கவனிச்சிங்கன்னா யாரு என்ன குரூப் ஓகச்சு பிளஸ் ஆர் குரூப். பிளஸ் ஆர் குரூப் ஜென்ரலா என்னதுமா பண்ணுவான், இதை நோட் பண்ணிக்கோ. ஆர்த்தோ பேரா, ஐயோ, பேரா பேரா ஆக்டிவேட் பண்ணுவான். ஆர்த்தோ பேராவை ஆக்டிவேட் பண்ணிடுவான் யாரு, பிளஸ் ஆர் குரூப் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆர்த்தோ பேராவை ஆக்டிவேட் பண்ணுவான், ரிச்சா மாத்துவான். நம்ம சாப்பிட போறோம். நீங்க ஃபேமிலியோட ஸ்டக் ஆகுதா என்ன? ஸ்டக்கான சொல்லுங்க. பாஷா பாரு ஸ்டக் ஆகல போல இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம். போயிட்டு இருக்கீங்க வீட்டில் எல்லாமே சாப்பிட போகலான்ட்டு போறீங்க. போகும்போது ஆக்சுவலி யூ டோன்ட் ஹேவ் ஐடியா அபவுட் தட் ஸ்ட்ரீட், புது ஸ்ட்ரீட் அது. அதனால உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபுட் எங்கே நல்லா இருக்கும் அப்படிலாம் பெருசாக ஐடியா இல்லை. யார்ட்டையும் நீங்கள் கேட்கவும் இல்லை. அது ஒரு மாதிரி டைம் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டே இருக்கீங்க. போகும்போது பக்கத்தில் ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு மேலே வந்து போர்டு வச்சிருக்காங்க, மரண விலாஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா அடுப்புலாம் எரியல, சும்மா வச்சிருக்காங்க. சிலந்தி வலையெல்லாம் ஓடி கிடக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு தாத்தா உட்காந்துட்டு காது குறைஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த டேபிள்லாம் எல்லாம் எம்டியா கிடக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே காத்து ஓடிட்டு இருக்கு. ஒரு டாக் குறுக்க குடுக்குடுன்னு உள்ள ஓட்டு குடுக்குடுன்னு வெளியே வந்துருச்சு. ஓகே ஃபைன். இந்த பக்கம் இன்னொரு கடை இருக்கு. பயங்கரமான ஆம்பியன்ஸ், வெளியே பார்க்கிங் ஏரியா எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய வண்டிலாம் நிக்குது வரிசையா. லைட்லாம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு எரியுது வேற. அப்புறம் வெளியே ஏதோ சர்டிபிகேட்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் நேரா உள்ள போனா பயங்கரமா ஆம்பியன்ஸ் இருக்கு. ஏங்க அப்பா, என்னடா அது ஏதோ ஸ்பேசிஃபிக் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வெளியே இருந்து பார்த்தாலே தெரியுது வேற. இப்போ ரெண்டு கடையில் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அல்டிமேட்லி 10 ரூபா கூட போனாலும் இங்க தான் போவோம். இவருக்கு ஹெல்ப் பண்றேன்னா வேணா காசு கொடுத்துக்கலாம், அதுக்காக நம்ம உயிரை பணைய வைக்க முடியாதுல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இது பிசினஸ் ட்ரிக் தானே. எந்த அளவுக்கு கடையை பல வச்சுக்கோமோ மக்கள் அட்ராக்ட் ஆவான், காமனான ஒரு ஐடியா. அப்போ அட்ராக்ட் ஆவான் ஈஸியா. அப்போ இந்த கடைக்கு தான் போவோம். எஸ். இப்போ பாருங்க, ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது. பொறுமையா கவனி. நம்ம எஃபெக்டை எங்க கொண்டு போறோம்னு பாருங்க. என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்னா என்னன்னு சொன்னேன். சொல்லிட்டு ரெசனன்ஸ்னு ஒன்று சொன்னேன். எலக்ட்ரான் சுத்தும்னு சொன்னேன். சுத்தும் போது சார்ஜ் அந்த டென்சிட்டி வேரி ஆகுது. ஆர்த்தோ பேரா ஆக்டிவேட், அதிக சார்ஜ் இருக்குன்னு சொன்னேன். சொல்லிட்டு இது எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறன்னு மட்டும் பாரு. எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறன்னு பாரு. எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு பாரு. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சு. ஒரு எலக்ட்ரோஃபைல் போடுற ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும். இந்த மாலிகுல் கூட அவன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போறான். இப்ப சொல்லுங்க, இந்த ஃபீனால்ல இந்த இ பிளஸ் எந்த இடத்துல உட்காருவான்? ஆர்த்தோ பேரா மெட்டா. எந்த ரிச்சா இவன் டெஃபிஷியன்ட்ரா. நம்ம பசியில போறோம். எந்த ஹோட்டல் ஜெகஜோதியா இருக்கோ அங்க தானே போய் சாப்பிடுவோம். இவன் எலக்ட்ரோஃபைல் பசியில வரான். இந்த பென்சின் ரிங்ல எந்த பொசிஷன்ல உட்காருவான்? ரெண்டு இடம் ரிச்சா இருந்துச்சா, ஒன்னு ஆர்த்தோ, அப்ப ஆர்த்தோல உட்காருவான். இன்னொரு இடம் என்ன அப்படின்னா பேரா, அப்போ பேரால உட்காருவான். சிம்பிள். இன்னொரு இடம் எங்க அப்படின்னா பேரால உட்காருவான். யார் டைப் பண்ணிருக்கா? எய்தரா? எஸ்மா, வெரி குட்மா. ஆர்த்தோ பேரா இந்த ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். மெட்டால உட்கார மாட்டான். ஏன்னா மெட்டால் மரண விலாஸ், அதான் மெட்டா ஸ்டாண்ட் ஃபார்